வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சுபா விலாக்ஸ். இன்றைக்கி சீதா கல்யாண டே. எல்லாருமே கிளம்பியிருக்கோம். பட் என் ஹஸ்பண்ட் வந்து கோமா இருக்கார் அப்படிங்கிறதா சாடா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போகிறான். எல்லாருமே கிளம்பணும். இந்த பசங்களை கலப்புறதுக்குள்ளே போதும் நான் இன்றைக்கி லேட் ஆயாச்சு கொஞ்சம். அதுவும் இந்த மாதிரி தாவணிலாம் எதாவது கட்டிக்கிறாங்க. ஆனால் சின்னதாக ஒன்று சரியா இல்லை, இங்கே கொஞ்சம் பெருசாக போச்சு, அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் நான் கூட அக்செப்ட் பண்ணிக்கிற வயசு கிடையாதுங்கிறத நான் புரிஞ்சுட்டேன். பட் அவருக்கு வந்து அதெல்லாம் ஒரு டைம் சொல்லிட்டு அதுக்குள்ளே கிளம்பணுங்கிறது தான் அவரோட இதுவாக இருந்தது. பட் நல்ல வேலை நம்ம மூட் அன்றைக்கி கொஞ்சம் வந்து ஓகேவாக இருந்ததுனால இது ஓகே, இப்போ சரியாக போய்டும், கொஞ்சம் நேரம் அறுப்பார் அப்புறம் சரியாக போய்டுங்கிற மாதிரி இருந்தது. இல்லைனா எப்போதுமே ஆசையாக வீடியோ எடுத்து தருவார். ஆனால் வந்ததுக்கப்புறம் காம் ஆனதுக்கப்புறம் இப்போ நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆகும்போது நிறைய பேர் வந்து பேசினீங்க சிம்பிளி சுபா விலாக்ஸ் பார்த்தேன்னு. எனக்கே தெரியாமல் வீடியோ எடுத்திருக்காரு. இந்த பார்ட்டு நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கப்புறம் சீதா கல்யாணத்தோட ஈவெண்ட் எல்லாம் எப்படி இருக்குது, கல்யாணம் எப்படி நடந்தது, அதுக்கப்புறம் நலங்கு, கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த முத்து குத்தல் அதெல்லாம் இருக்கும். ஆஸ் அ ஃபேமிலியாக நாங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறோம், அதை தாண்டி எல்லாருமா ஃப்ரெண்ட்ஸே ஒரு ஃபேமிலியாக எப்படி இந்த ஈவெண்ட்டில் இன்வால்வ்டாக இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவை பார்க்கும்போதே தெரியும். இதை தாண்டி மத்தியானத்துக்கு அப்புறமா வசந்த கேளிக்கை, பவலிம்புன்னு அடுத்தடுத்த ஈவெண்ட் எல்லாத்தையுமே பிட்ஸ் அண்ட் பீசஸாக கம்பைல் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் அந்தந்த போர்ஷனில் பாஸ் பண்ணி நான் எனக்கு தெரிஞ்ச அந்த எக்ஸ்ப்ளனேஷனை ஷேர் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். ஸோ தட் பார்க்குற வியூவர்ஸ்க்கு ஒரு மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது முத்து குத்தல் அப்படின்னு. முத்து சேர்க்கைன்னு முன்னாடியே ஒரு 5 சுமங்கலி சேர்ந்து அந்த நெல்லை எடுத்து அந்த உரலில் வந்து சேர்த்துருப்பான், மஞ்சள் தேங்காய் வச்சுட்டு சேர்க்கறதுன்னு. முத்துக்குத்தலுக்கும் 5 சுமங்கலியோ இல்லை 7, 9ன்னு எது வேணால் இருக்கலாம். பட் நிறைய பேர் அன்றைக்கி 9 கஜம் கட்டின்னு வந்ததுனால எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா பண்ணணும்னு. இந்த முத்துக்குத்தலோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் யோசித்தது கூட கிடையாது. அதில் வந்து மோதிரம் சேர்ப்பா, அதுக்கப்புறம் வந்து இன்னும் தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாமே சேர்த்து அந்த நெல்லை குத்துறதுங்கிறது இருக்கும். ஸோ அந்த உலக்கையை வச்சுன்னு குத்துறது அப்படிங்கிறது வரும்போது இது மாதிரிலாம் ஈவெண்ட் இருக்குது, நெல்லை எடுத்துன்னு போய் அந்த அக்ஷதையாக யூஸ் பண்ணிக்கிறா அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சின்னு இருப்பேன். பட் இதை என்கிட்ட யாரோ கேட்டால் ஏன் அதெல்லாம் பண்ணுறா அப்படின்னும் போது எனக்கு ஆன்சர் தெரியல. கண்டிப்பாக வீடியோவாக ஷேர் பண்ணும்போது அந்த விஷயத்தை தெரிஞ்சுன்னு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அதை தேடும்போது தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, எப்படி வந்து அந்த நெல்லில் இருக்க தவிடு மாதிரி நம்மளோட கோபம், ஆத்திரம், வெறுப்பு, ஈகோ இதெல்லாம் தவிடு பிடியாகி போய் நம்மளோட அந்த சோல் இருக்குல்ல, அந்த பியூரிட்டி ஆஃப் த சோல், அந்த அரிசி வந்து எடுத்துன்னு போய் பகவான்கிட்ட எப்படி நம்ம சேர்க்கணுங்கிறத ஒரு அந்த விஷயமாக அதை காமிக்கிறது தான் இந்த முத்து குத்தல்ங்கிறது. முத்து கொழித்தல்னு இப்போ அடுத்தது ஜென்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த அட்சதை எடுத்துன்னு போய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்பா, தாம்பாலத்தில் வச்சுட்டு அந்த உலக்கையும் வச்சுட்டு. அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த உலக்கையை எடுத்துன்னு போய் சேர்க்கறதுக்கு முசல நர்தனம்னு அதை வச்சுட்டு அந்த ஜதிலாம் போட்டு பாடி அதில் அந்த இதை பண்ணுறது இருக்கும். ஸோ ரொம்பவே ஒரு அழகான ப்ரொசீஜர். உண்மையாக இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு அதுலேருந்து ஒரு இது புரியும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருக்கேன். யாராவது பெரியவா இருந்து பார்க்குறேன்னா கண்டிப்பாக ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நானுமே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன்.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராமரையும் சீத்தையும் ஊஞ்சல், அந்த டெக்கரேட் பண்ண ஊஞ்சலில் எழ பண்ணிட்டு பச்சைப்படி சுற்றுறது, அந்த திருஷ்டியெல்லாம் கழிக்கிறது, அப்புறம் பாலும் பழம் கொடுக்கறது அப்படிங்கிற அந்த ஈவெண்ட் எல்லாம் நடக்கும். அடுத்ததாக வந்து கல்யாண அஷ்டபதிலாம் பாடி சீர்பர்ஷனம்லாம் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மாங்கல்ய தாரணம் நடக்கும். ரொம்ப அழகாக இந்த வீடியோவில் வந்து கேப்சர் பண்ண முடிஞ்சது இந்த தடவை. நான் போன தடவை வந்து கொஞ்சம் சரியாக இல்லைன்னு, ஏன்னா அந்த இடம் வந்து அவ்வளோ போய் நின்று எடுக்கிற மாதிரி இருக்காது, யாருக்குமே டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுங்கிறது இருக்கும். பட் நாங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது கூட கொஞ்சம் மறைக்கிறது அதெல்லாம் இருந்தது. த்ரூ வீடியோ வந்து ரொம்ப கிளியராக பார்க்குற மாதிரி இருந்தது சீதா கல்யாணத்தை. ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ்க்கும் அதே விஷயம் வந்து ஃபீல் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக பார்க்குற அத்தனை பேருக்குமே வந்து ஸ்ரீராமரோட பிளெஸ்ஸிங் வந்து கிடச்சிருக்கும். அடுத்தடுத்து ஈவினிங் வந்து வசந்த கேளிக்கை, பவ்வலிம்பு, அப்புறம் கோணங்கிதாசர் சமாராதனைங்கிறதுலாம் நடக்கும். நான் ஒரு முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்ப்ளனேஷனை அங்கங்கே ஷேர் பண்ணுறேன். கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து அந்த பிரசாதத்தெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த ஈவெண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டோம். குழந்தைகள் பாடுறதெல்லாமும் இருந்தது ஈவினிங். ராம சதசுல கல்யாணம் அப்படியே அனுகரணை பண்ணி இந்த குழந்தை அப்படியே விட்டு நிறுத்திட்டாங்க. அண்ணாவும் பார்த்துட்டு சங்கீத சாஸ்திர ரசமுக்த விலாசினீனாம் சிங்கார நாட்டிய ரசிக்கும் காமதேனு. குழந்தைகள் எல்லாம் என்ன உற்சாகம் இருக்கும். குழந்தைகள் மட்டும் பெரியவாழ்லாம் சில குழந்தைகள் பெற்ற தாயார்கள் அவள்தான் ஒத்துழைப்பு அந்த உற்சவம் இருக்காது.
சீக்கிரமா அத்தனை உள்ளியும் போகுது. இப்படி ஒரு அழகான உற்சவத்தை வருஷத்துக்கு ஒரு தடவையாவது தெரியல. அடிக்கடி நான் சொல்லணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா உங்களுடைய சந்தையை பார்க்கும்போது 17 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம முடியும் நான் சொல்லுவேன் 18 தடவை 18வது வருஷம் இந்த சீதாராம மகோத்சவம். இப்படி மேல 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 அபிவிருத்தி ஆகிட்டே இருக்குது. குழந்தை ஆசைப்பட்டா ராமனுக்கு அர்ப்பணம் பண்ணணும்னு அன்னைக்கு ராம சதஸ்வரை எப்படி நடக்குதோ அது மாதிரி இங்கே நடக்கிறத நம்மளாம் பார்த்து அனுபவிச்சுருக்கோம். அடுத்ததாக வந்து வசந்த கேளிக்கைக்கு ரெடியாகின்னு இருக்காங்க. இது வந்து என்னென்னா யார் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரும் இல்லையா. சீட்டு குலுக்கி போட்டதில் இவர் பேர் வந்துடுது போல இருக்கு. அதனால் அந்த தடவை பண்ண வேண்டியதாக இருந்தது. ப்ளஸ் கிடைக்கிறதும் ஒரு பிளெஸ்ஸிங் தான். சஹானா வந்து அப்பா என்ன ப்ரிட்டியாக ரெடியாகின்னு இருக்கா, என்ன ஈவெண்ட் அப்படின்னு கேட்டுருக்கா. இது வந்து அந்த வசந்த ருத்து வர்ணனைன்னு அன்னமாச்சாரியா கம்போஸ் பண்ணினா அந்த கீர்த்தனத்தெல்லாம் பாடுறது இருக்கும், அதுக்கு அபிநயம் பண்ணுறது இருக்கும். இது வந்து தாயாரும் சக்கியும் வந்து அந்த இடத்த பார்த்து அங்கே வந்து பகவானை ஆராதிக்கிறது அந்த மாதிரியான ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும். ஸோ அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருப்பார். ஸோ அதையும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். முதல்ல ரொம்ப வாட்டமாக இருந்தா தேடிட்டே வந்த மாதிரி இருந்தது. யாரை எங்க தேடுறான்னு பார்க்கும்போது பத்மாவதி தாயார் தான் தேடின்னு வரான்னு தெரிஞ்சது. தாயார் தேடும்படியாக ஏன் பெருமாள் விட்டுட்டு போனார் அப்படின்னா, பெருமாள் சுபாவம் எல்லாரையும் காப்பாற்றணும்னு ஓடிவிடுற. யானை கூட்டா கூட ஓடிவிடுவார். பிரசவ விதுத்த பாணி அப்படின்னு சொல்றார் ஸ்ரீதரையாவன். யானை கூட்டுதுன்னா என்ன ஆத்துக்காரி விட்டுட்டு போகணும்னு சொல்லியிருக்காருன்னு உருன்னு காலை உருன்னு ஓடி போயிட்டார். அது பெருமாளுடைய சுபாவம். அப்பேற்பட்ட பெருமாளை தேடி தாயார் வந்தா, சகியும் கூட வந்தா. தேடினா இங்க எதுக்கு வந்திருக்கான்னு தெரியல. சிங்கப்பூர்ல அதுவும் இந்த மண்டபத்துல இப்ப பாகவதெல்லாம் கூடியிருக்காளே என்னங்கிறத அவாட்டி கட்டுருவோம். சொல்லுங்க. சிங்கப்பூர்ல பாகவதா அமோகமா சீதா கல்யாணம் நடந்துட்டு எங்க நாம சங்கீர்த்தன் இருக்கோ அங்கதான் பகவான் இருப்பார். அதனால எதிர்பார்த்து அங்கே தான் இருந்தோம். புஷ்பத்தினால பகவானை ஆராதிச்சிருங்கள். புஷ்பங்கள்லாம் கொண்டு வந்து பகவானை எப்படி ஆராதிக்கணுமோ அப்படி ஆராதிச்சிருங்கள். இப்ப பகவான் உங்களோட விளையாட போறான். தாமரை விளையாட்டு. தாமரை பூ கருணியோ நீ முத்து பவலிம்புன்னு ஒரு 24 பாட்டை பாடி பகவானை யோக நித்திரையில் ஆழ்த்துறது அப்படிங்கிறத பண்ணி முடித்ததுக்கப்புறம் கோணங்கி சமாராதனைங்கிறது ஃபைனலாக நடக்கிற ஒரு ஈவெண்ட்டு. பகவானே இங்கே நடக்கிற அந்த
இதை பஜனையெல்லாம் கேட்டுட்டு நேராக கோணங்கி வேஷத்தில் வந்து சமாராதனை பண்ணணும்னு சொல்கிறது, அந்த சம்பாஷணெல்லாம் நடக்கும், டைலாக் கான்வர்சேஷன்லாம் அவர் வந்து பேசுறது அப்படிங்கிற மாதிரி. கோணங்கி அப்படின்னாவே சின்ன குழந்தைகளுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும், ஏன்னா அவர் ஒரு மாதிரி வேஷம் போட்டுன்னு வராரோனோ. அதை தாண்டி எங்கள் அம்மாலாம் சொல்லுவாள், நாங்களாம் வந்து ஓடி போய் ஒளிஞ்சுப்போம் எங்கேயோ, அதுவும் ராத்திரி 1 மணிக்கு நடக்கும் இதெல்லாம் அப்படிங்கும்போது பயமாக இருக்கும்னு. பட் இப்போல்லாம் பசங்க யாருமே பயப்படுறதில்ல, அப்படியே ஜாலியாக வந்து ஆசீர்வாதம் அவர்கிட்டேருந்து வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் எல்லோரும் போய் கேட்டு வாங்கிட்டு வர்றது. அவர் கையில் ஒரு குச்சி வச்சுருப்பேன். ஸோ அதுதான் இப்போ நடக்கும். சுவாமி பேர் என்ன தெரியவா? பேர் சொல்லுங்க. மூணு பேர் இருக்கா உங்களுக்கு? இந்த அம்மா என்ன பேர் வச்சிருக்கா உங்களுக்கு? இளிச்சவாயன். புளிச்சவாயன். புளிச்சகண்டன். புளிச்சகண்ணன். புளிச்சகண்ணன். சீதா கல்யாணம்னு பார்த்தேன். நீங்க என்ன பண்ண போற? சீதா கல்யாணத்துக்கு ஆட போறீங்களா, ஆட போறீங்களா? இப்படி வந்துட்டு இருந்தீங்க. சரி. அப்ப பாகவதம் தான் பாடிட்டு இருந்தா, பொருள் கேட்டது. அதான் பாகவத சமாராதனை பண்ணலாம். சமாராதனை பண்ணலாம். அத சொல்லுங்க. ஆதரவு சமாதானம் பண்றாங்க. அவர் பாகவதத்தை சொல்லக்கூடாதா? கோணங்கி சமாராதனை பகவான் சர்வாத்மகः ஸ்ரீ கிருஷ்ணः ஜனார்தனः பிரியதாம். சுவாமி நீங்க கேட்கணும், நீங்க குடிச்சுட்டே இல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? அது ஒழுங்கா நமஸ்காரம். ஆஹா, என்னது எழுப்பு மெதுவா 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 Oh,